உட்பட்டோருக்கு மதுபானங்களை விற்க தமிழக அரசு தடை. வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார், ஓட்டுநர் உரிமம் போன்றவையை காட்டச் சொல்லி உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தல். கண்காணிக்க காவல்துறைக்கு மாநகர காவல் ஆணையர் உத்தரவு. டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாத நேரத்தில் மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்ததால் நடவடிக்கை. அன்பான எனது தமிழக மக்களுக்கு இன்றைய செய்தி, மது விற்பனை சாராய கடையில் 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானங்கள் விற்கக்கூடாது என்று தடை செய்திருக்கிறது நம்ம தமிழக அரசு. 21 வயசு பையன் வரலன்னா 40 வயசு பையன் 40 வயசு ஆளுண்ட கொடுத்துட போகிறான் பணத்தை. இந்தடா மாமா, இந்தடா மச்சான், இந்தடா அண்ணா, இந்தடா பங்காளி, இந்தடா நண்பா, இந்தடா ஃப்ரெண்டு, இதடா பங்காளி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வகையில் அந்த போதை சாராயத்தை பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லுவான் கண்டிப்பாக. அப்போது முழுமையாக தடை பண்ணால் எந்த வயது ஆளும் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முழுசாக மூடிட்டா எந்த வயது ஆட்களும் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது போல் போன ஆட்சின்னா இப்போது ஆட்சி இல்லை, அதாவது எம்ஜிஆர் ஆட்சியில் இது போல தான் சாராய கடையை தடை பண்ணாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் தடை பண்ணும்போது, தடை பண்ணிட்ட பிறகு அப்போது சில மக்கள் பல உயர்ந்த ஆட்களை பார்த்து கேட்டாங்க. அதாவது வசதியான ஆட்களை பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு மிலிட்ரிக்காரங்க, போலீஸ்காரங்க, தொழிலதிபருங்க, பெரிய பணக்காரங்க அவங்கெல்லாம் சாராயத்தை குடிக்காமல் இருக்கிறாங்களா? நான் கொடுக்குறது பட்டச்சாராயிரம் மாரி இந்த கவர்மெண்ட்டு சாராயம். அவங்கெல்லாம் விலை உயர்ந்த சாராயத்தை தானே குடிக்கிறாங்க. கண்டிப்பாக விலை உயர்ந்த சாராயத்தை தானே குடிக்கிறாங்க. அப்போது நாங்கள் இந்த மட்டமான சாராயத்தை குடித்தா என்ன தவறு அப்படின்னு அப்போது பல மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்போ இருந்த எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் சாராய கடையை திறந்துருக்காரு. இதுவரெல்லாம் பேசுகிறாங்களே. அப்போ அது இல்லாமல் கள்ளச்சாராயங்கள் நிறைய, ஆங்காங்கே கள்ளச்சாராயங்கள் நிறைய மாவட்டமாக ஊராட்சின்றது ஒன்றியத்தில் கூட நிறைய ஒன்றியத்தில் சாராயம் காய்ச்சிருக்காங்க. இன்னமும் சில இடத்துல காய்ச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போது இந்த சாராய கடைகளை ஒழிச்சா, மதுபான கடைகளை ஒழிச்சா மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது போல தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எனக்கு தோணுது. கண்டிப்பாக எனக்கு தோணுதுங்க. மக்களே, உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும். சாராய கடை ஒழிச்சா கண்டிப்பாக ஏதாவது தப்பான வழிகள் கண்டிப்பாக சில பேர் அரசாங்கத்துக்கு பிடிக்காம, இப்போ இந்த அரசை பிடிக்காம கூட சில பேர் பண்ணலாம். அதில் சாராயத்தில் ஊறினவங்க கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக தடுக்கிறது நல்ல விஷயந்தான். மது போதையை கண்டிப்பாக தடுக்கிறது நல்ல விஷயந்தான். இந்த மது போதை மாதிரி இன்னொரு சூதாட்டமும் இருக்குது. அதுமாரி சூதாட்டத்தில் சில பேர் மனவருந்தி நிறைய பேர் அதுமாரி தவறுகள் நிறைய சாராயம் குடிக்க போகிறாங்க. அது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது சூதாட்டத்தில் கோட்டையை விட்டவன் திருப்பி அவன் என்ன பண்ணுறான், ஏதோ மதுபான கடைக்கு போய் சாராய கடைக்கு போய் அவனும் திருப்பி அதில் சூதாட்டத்தில் அழிஞ்சது இல்லாமல் மறுபடியும் சாராய கடையில் போய் அழிகிறான். இப்படி ஒரு தொடர்ச்சி தான். ஒரு ஏதாவது விட்டு போகிறான்னு வச்சிங்களேன், அவனோட ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறான்னு வச்சுங்க, அவன் இது தான் தேர்ந்தெடுக்கிறானுங்க, போதையை தான் தேர்ந்தெடுக்கிறானுங்க. அது தவறு. அதுமாரி தேர்ந்தெடுக்கக்கூடாது. போதாசிரமிகளை தயவுசெய்து அதுபோல் தேர்வு செய்யக்கூடாது. நீங்கள் இதில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம், அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தவறான பாதைக்கு போகவே கூடாது.
மக்கள், இளைஞர்கள். பல மாநிலத்தில், பல நாட்டில், பல அயல் நாட்டில் எல்லாமே இது போதை கலாச்சாரங்கள் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. அது அந்த போதை கலாச்சாரத்தில் அதிக போதை கூட்டுறதால மக்களுக்கு, இளைஞர்களுக்கு பாதிப்பு ஆகுது. அது அது சில அயல்நாட்டிலலாம் பாருங்கள், சில அந்த மதுபானங்கள் குடிக்கிறது தவறு தான். ஆனால் அந்த மதுபானத்தை எப்பாவது ஒரு டைம் தான் பருகணும்னு சொல்லிட்டு அயல்நாட்டில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை அது சாப்பிட்றவங்க பேசுகிறாங்க. இது இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் பண்ணணும், அது கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றத பேசுகிறாங்க. அது அவங்களோட ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட், ஜாலிக்கு நிறைய ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருக்குதுன்னா அதுமாரி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அதுவே பொழுதுபோக்காக பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல கூட விடுங்க, தமிழ்நாட்டில் அந்த மதுபானம் விற்கிற இடத்துல, சாராயம் விற்கிற இடத்துல போய் பாருங்கள், அங்கேயே குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க மது பிரியர்கள். அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. இவ்வளோ கேவலமானது, எவ்வளோ குடும்பங்கள் அழியுது. அவங்கள படிக்கிற பசங்க, அவங்க அப்பா ஒரு சம்பவங்க, படிக்கிற பையன் அவங்க அப்பா கிட்ட காசு கேட்குறான். இருறா நான் போயிட்டு வந்து தரான்னு சொல்லிட்டு போனவர் தான், அவ்வளோதான் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டார், அங்கேயே மட்டையாகிட்டார். அவன் அந்த பையன் தேடிட்டு போகிறான், அங்கே எந்த இடத்துல மதுபான கடை இடத்துல தேடிட்டு போகிறான். அந்த நல்லா படிக்கிற பையன் தேடிட்டு போகிறான். அந்த தேடிட்டு போய்ட்டு அவங்க அப்பா போயிட்டு பார்த்தா, பாக்கெட்டில் கைகள் எல்லாம் பார்த்தா, அப்பா இதுமாதிரி படிக்கிறான்னு சொல்லிட்டு பணத்தில் பார்த்துட்டு அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு 4 பேர் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். இப்போ இப்படி இருக்குது, இன்னமும் அப்படி தான் இருக்குது. சாராயக்கடை மூடனாலும் அப்படி தான் ஆகுமோ என்னன்னு தெரில. சாராயக்கடை மூடனாலும் கூட அப்படி தான் ஆகுமோ என்னன்னு தெரில. கள்ளச்சாராயம் பெருகுமோ அது வேறு பயமாக இருக்குது. சாராயக்கடை மூடினா கள்ளச்சாராயம் பெருகுமோ என்னன்னு தெரில, அதுதான் பயமாக இருக்குது. ஜெய் ஹிந்த்.